வரவே சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவா சிந்துவை கேட்குறாங்க, என்ன சிந்து, எப்பவுமே நீ எனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வருவ, இப்போ என்னடானா நீ என்ன அவாய்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. நான் உனக்கு தெரியாம நான் ஏதாவது அவாய்ட் பண்ற மாதிரி பேசிட்டேனா, என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை டாக்டர், எல்லாரையும் நம்பினது நான் தான் தப்புன்னு சொல்லிட்டு சிந்து புரியாத மாதிரி பேசுறாங்க. உடனே அழுதுடுறாங்க. சிவா சிந்து என்னாச்சு, என்னன்னு எனக்கு சொன்னதானே புரியும், என்னாச்சு சொல்லுடான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டாக்டரே, மகா அத்தை கிட்ட நீ பேசிட்டு இருந்தது எல்லாமே நான் கேட்டேன். நீ என் வாயாலே உண்மை வர வைக்கிறதுக்காக தான் என்கிட்ட இந்த மாதிரி அன்பா பாசமா நடிச்சிட்டு இருக்கியா, சொல்லு டாக்டரே. அதுக்கு நீ உன் கையால என்னை கொண்டு போட்டிருந்தா கூட உன் கையால செத்துதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்ல. ஆமா, ஒத்துக்கிறேன், நான் ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். அது என்ன எந்த அளவுக்கு ஆபத்துன்றது எனக்கு தெரியல. அதே அளவுக்கு தான் உனக்கும் வருத்தமாகவும் இருக்குன்றது எனக்கு புரியுது. ஆனா உன்கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கல சிந்து. உன் கூட என்னால வாழ முடியாது, உண்மையை நீ சொல்லிடுன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா எல்லாரும் முன்னாடி நான் உண்மையை சொல்லியிருப்பேன். ஆனா இப்படி நம்ப வச்சு துரோகம் பண்ணாத டாக்டரே, அதுவும் நீ பண்ணாத, அதை என்னால தாங்கவே முடியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இதை கேட்ட சிவா என்ன முடிவு எடுக்க போறாங்க? அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, நான் எப்பவும் உன்கிட்ட ஃப்ரெண்டா தான் பழகுறேன்னு சொல்லுவாங்களா, இல்ல என் அம்மா நினைச்சபடிதான் உன்கிட்ட பழகிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்களா? அப்படி ஒரு வேலை சொன்னா சிந்துவோட முடிவு என்னவா இருக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி